ஆ, சாதாரணமா நீங்க வந்து நேரடி அனுபவத்தோட அந்த லாக்அப்ங்கிற ஒரு நாவலை எழுதியிருந்தீங்க. அந்த அனுபவத்துல இந்த காவல்துறை இன்னைக்கு இந்த வழக்குல நடந்திருக்கக்கூடிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, மொளகா பொடி தூவுறதா இருக்கட்டும், பயங்கரமா போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த காவல்துறையுடைய சைக்காலஜி அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? காவல்துறையினுடைய உளவியல் குறித்து நாம வெளிப்படையா சொல்லணும்னா, ம். அவங்க படிச்சுட்டு வர்ற கிரிமினாலஜி இருக்கு இல்லையா? பாடத்திட்டம். ஓகே. குற்றவியல் குறித்த உளவியல் அவங்க படிக்கிறாங்க இல்லையா? ம், ம். அந்த குற்றவியல் உளவியல்லயே கிரிமினாலஜிலயே என்ன எழுதியிருக்குதுன்னா, மனிதர்கள் குற்றம் செய்பவர்கள். இந்த சமூகம் குற்றம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. ஓ! அதனால மனிதர்களை மனிதர்களாக பார்க்காதே குற்றம் செய்யக்கூடிய ஒரு சந்தேக கண் கொண்டு பார். அப்படிங்கிறது தான் கிரிமினாலஜியினுடைய அடிப்படை பாடத்திட்டங்கள்ல முக்கியமான அம்சமா இருக்கும். ஓகே. இப்படி ஒரு பாடத்திட்டத்த வச்சுக்கிட்டு, நீ இந்த அரசு, அந்த அரசு, அவன் நல்லவன், இவன் நல்லவன், அந்த போலீஸ்காரன் நல்லவன், இந்த போலீஸ்காரன் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கிறது மடத்தனங்களில் ஒன்றுதான். இங்க அவங்க எவனுமே ஓகே. நல்லவனா இருக்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் சந்தேகப்படுவான். எல்லார் ஓகே. மேலயும் சந்தேகப்படு. ஏன்னா தொடர்ந்து இந்த அரசுகள் மக்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டே, ஆழத்துல மக்களுக்கு எதிரான சுரண்டுகிற, சூறையாடுகிற அமைப்புகளுக்கு ஒத்துப்போகிற அரசுகளாகத்தான் இருக்கு.